இலங்கையில் பயங்கரவாதிகளாகவும் சர்வதேச நாடுகள் பயங்கரவாதிகளாகவும் இந்தியாவில் ஒரு பயங்கரவாத அமைப்பாகவும் தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பையும் அதன் தலைவரையும் அவர்களுடைய சித்தாந்தமான பாசிச சித்தாந்தத்தையும் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் திரு சீமான் அவர்கள் இந்த அரசியலில் கடைசி இடத்தை பிடித்திருப்பதும் ஒரு 234 தொகுதிகளில் ஒரு இடத்தில் கூட அவரால் வெல்ல முடியாமல் இருக்கிறதும், இலங்கையில் தோற்கடிக்கப்பட்ட பிரிவினைவாதத்தை முன்வைத்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த பிரிவினைவாதத்தை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அந்த பிரிவினைவாத சித்தாந்தத்தை எழுந்தமானமாக இவ்வாறான பாசிச சித்தாந்தங்களை பயங்கரவாதத்தை ஆதரிக்காதீர்கள். புலி பயங்கரவாதத்துக்கு பின்னால் இருக்கிற சர்வதேச அரசியல் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற ஆயுத வியாபாரம் என்ன என்பது குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். அவர்கள் அனுப்புகின்ற காசுக்காக பிரபாகரனை தமிழ்நாட்டில் சீமான் முன்னிறுத்தினார். அது என்று பாரத பிரதமரை உங்களுடைய மண்ணில் வைத்து இந்த புலிகள் இயக்கம் படுகொலை செய்ததோ, புலிகளும் தமிழ் மக்களும், இலங்கையில் வாழும் தமிழ் மக்களும் புலிகளும் ஒன்றானவர்கள் அல்ல. நிபுணர்களின் அறிக்கை, இந்த அறிக்கைகளை படியுங்கள். இந்த அறிக்கை மிக மிக விரிவாக புலிகள் இயக்கம் செய்த மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்தி இருக்கின்றது. 37 இயக்கங்கள்ல 36 இயக்கங்களை சகோதர படுகொலை செய்து கொன்றொழித்தவர்கள் புலிகள். இந்த தேர்தல், தமிழ்நாட்டு தேர்தல், இலங்கையின் அரசியலில் எவ்வாறான இலங்கை மக்கள், வடக்கு வாழ் தமிழ் மக்கள் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டு தேர்தல்களுடன் இன்றல்ல பல்வேறு காலகட்டங்களிலும் ஒரு தொடர்பொன்றை பேணி வந்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல்கள், தமிழ்நாட்டு தேர்தல்கள், அங்கு அமையப்பெறுகின்ற ஆட்சி இலங்கை அரசியலில் தாக்கம் செலுத்தி இருக்கின்றது. அதே போன்று பல தசாப்த காலங்களாக இங்கு நிலவிய ஈழப்பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியலில் தாக்கங்கள் செலுத்தி இருக்கின்றதை நாம் அறிவோம். ஆயினும் இம்முறை அவை எல்லாம் கடந்து ஒரு புதிய கட்சியாக திரு விஜய் அவர்கள் தனது கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகளில் இந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருப்பது உலகளாவிய ரீதியில் அரசியல் மாற்றங்கள் எந்த புத்திஜீவிகளாலும் கணிக்க முடியாத விதத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பதின் ஒரு அங்கமாக நாம் கருதுகின்றோம். அதே போன்று இலங்கையில் பயங்கரவாதிகளாகவும் சர்வதேச நாடுகள் பயங்கரவாதிகளாகவும் இந்தியாவில் ஒரு பயங்கரவாத அமைப்பாகவும் தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பையும் அதன் தலைவரையும் அவர்களுடைய சித்தாந்தமான பாசிச சித்தாந்தத்தையும் முன்னிறுத்தி இந்திய தமிழ்நாட்டு அரசியலில் பேசுபொருளாக கடந்த 16 வருடங்களாக இருந்த திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் திரு சீமான் அவர்கள் இந்த அரசியலில் கடைசி இடத்தை பிடித்திருப்பதும் ஒரு 234 தொகுதிகளில் ஒரு இடத்தில் கூட அவரால் வெல்ல முடியாமல் இருக்கிறதும், அவருடைய சொந்த தொகுதியான காரைக்குடியில் கிட்டத்தட்ட 30,000 வாக்குகளை மட்டுமே அவர் பெற்றிருப்பதும், தமிழ்நாட்டு மக்கள் இந்த புலி பயங்கரவாதத்தையும் புலிகளின் பாசிச சித்தாந்தத்தையும் பிரபாகரனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும், அவர்கள் மிக மோசமாக இவர்களை நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதையும் வெளிப்படுத்தி நிற்கின்றனர். இது குறித்து நாம் எமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. நாம் எமது பிராந்திய வல்லரசாக, எமது அண்டை நாடாக இந்தியாவை எமது ஒரு மூத்த சகோதரனாக கருதுகின்றோம். ஆயினும் இந்த இந்திய தமிழ்நாட்டு அரசியல்ல சீமான் போன்றவர்கள் இலங்கையில் தோற்கடிக்கப்பட்ட பிரிவினைவாதத்தை முன்வைத்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த பிரிவினைவாதத்தை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அந்த பிரிவினைவாத சித்தாந்தத்தை, அந்த பயங்கரவாதத்தை போற்றி புகழ்ந்து செய்த அரசியலானது மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது, வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலத்தில் தமிழ்நாட்டு அரசியல் திமுக
கூட்டணியில் இருந்த சில தலைவர்கள் கூட தமது மேடைகளில் இந்த புலி பயங்கரவாதத்தை போற்றி இருக்கின்றார்கள், இந்த பாசிசவாதத்தை போற்றி புகழ்பாடி இருக்கின்றார்கள். பல்வேறு திரையுலகத்தை சார்ந்த பிரபலங்கள் இவற்றை போற்றி இருக்கின்றார்கள். நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புவது என்னண்டா, மிக முக்கியமான நாங்கள் இதை கூறிக்கொள்றதுக்கு எங்களுக்கு விருப்பம், நீங்கள் எழுந்தமானமாக இவ்வாறான பாசிச சித்தாந்தங்களை பயங்கரவாதத்தை ஆதரிக்காதீர்கள். ஏனெனில் இங்கு நீங்க ஒரு சினிமா படம் எடுக்கல, திரையுலக நண்பர்கள்ட்ட கேட்டுக்கொள்ற, நீங்க ஒரு சினிமா படம் ஒன்று எடுக்கல, நீங்க எவ்வளவு ஆய்வுகளை செய்கின்றீர்கள். அப்ப இன்னொரு நாட்டு பிரச்சனை குறித்து நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் மிக நிச்சயமாக ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. நீங்க ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். இந்த பிணக்கு, உள்நாட்டு பிணக்குக்கான காரணம் என்ன, இந்த புலி பயங்கரவாதத்துக்கு பின்னால் இருக்கிற சர்வதேச அரசியல் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற ஆயுத வியாபாரம் என்ன என்பது குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். சீமானுக்கு பின்னால் இருந்தது தமிழகத்தில் தமிழக மக்களின் பிரச்சனைகளை பேசி அதனூடாக அந்த மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி அந்த தேர்தல் அரசியலை நோக்காக கொண்ட ஒரு அரசியல் அல்ல. அவரை நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வரும் பொழுது நாங்கள் உணர்ந்து கொண்டது ஒன்றுதான், இந்த இலங்கை உள்நாட்டு போரினால் லாபம் அடைந்த பல்வேறு தரப்புகள் இருக்கின்றன. யுத்தங்களில் உங்களுக்கு தெரியும், யுத்தங்களில் லாபம் அடைகின்ற ஏகாதிபத்திய முதலாளித்துவ சக்திகள் உலகளாவிய ரீதியில் இருக்குது. அதே போன்று ஈழத்தமிழர்களில் ஒரு பிரிவினர் இந்த பாரிய கொடிய இலங்கையில் நடந்த 50 வருட உள்நாட்டு பிணக்கின் மூலம் ஆயுத வியாபாரிகளாக, தரகர்களாக, பல்வேறு குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தவர்கள் பலர் ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். புலிகள் இயக்க போர்வையில் அவர்கள் அனுப்புகின்ற காசுக்காக பிரபாகரனை தமிழ்நாட்டில் சீமான் முன்னிறுத்தினார். அது என்று பாரத பிரதமரை உங்களுடைய மண்ணில் வைத்து இந்த புலிகள் இயக்கம் படுகொலை செய்ததோ அன்றே இந்த இயக்கம் மீது இருந்த அனுதாபம் தமிழக மக்களிடத்தில் இல்லாது போய்விட்டது. தமிழக மக்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான செய்தியை தெரிவிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். புலிகளும் தமிழ் மக்களும், இலங்கையில் வாழும் தமிழ் மக்களும் புலிகளும் ஒன்றானவர்கள் அல்ல. புலிகள் வேறு, தமிழ் மக்கள் வேறு. புலிகள் தமிழ் மக்களின் ஏகோபித்த குரலும் அல்ல. புலிகள் தமிழ் மக்களால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்களும் அல்ல. புலிகளை ஒட்டுமொத்த ஈழமக்களும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் தான் இந்த மண்ணில் 37 இயக்கங்கள் தோன்றியது. ஆகவே தயவு செய்து இனிவரும் காலத்திலேனும் படித்த பல பகுத்தறிவுள்ள இளைஞர்கள் திராவிட அரசியல் சித்தாந்தங்களுடன் பகுத்தறிவின் மூலம் பெரியார் அம்பேத்கர் கொள்கைகளூடாக சமூக அரசியலில் ஈடுபடுகின்ற பலர் இருக்கின்றார்கள். உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது, இது இறுதி யுத்த நேரம் ஐக்கிய நாடுகள் சபையால் வெளியிடப்பட்ட நிபுணர்களின் அறிக்கை. இந்த அறிக்கைகளை படியுங்கள். இந்த அறிக்கை மிக மிக விரிவாக புலிகள் இயக்கம் செய்த மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்தி இருக்கின்றது. இறுதி யுத்த நேரம் மக்களை கேடயங்களாக பயன்படுத்தியது, மக்களை துன்புறுத்தியது, மக்களை சுட்டுக் கொன்றது போன்ற விடயங்கள் இங்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இறுதி யுத்த நேரம் மட்டுமல்ல, புலிகள் இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து அவ்வாறான மனித உரிமை மீறல்களை அவர்கள் ஈடுபட்டதற்கான சான்றாதாரங்கள் நிறைய இருக்குது. ஆயினும் உங்களுக்கு சில ஆவணங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இது முறிந்த பனை என்கின்ற யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தால் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்திற்காக 300க்கும் மேற்பட்ட கல்வியலாளர்கள் நாடளாவிய ரீதியில் ஆவணங்களை தொகுத்து அளித்ததன் அடிப்படையில் 4 பேராசிரியர்கள் எழுதிய புத்தகம் இணைந்து சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகம் இது. இலங்கை பிணக்கு தொடர்பாக இந்த முறிந்த பனை என்கின்ற புத்தகத்தின் 1வது பதிப்பு இது அண்மையில் இறுதியில் பதிப்பிக்கப்பட்டது. இந்த ஈழப் பிரச்சனை தொடர்பாக எவருக்கேனும் கரிசனை இருந்தால் முதல்ல இந்த புத்தகங்களை வாங்கி தேடி எடுத்து வாசியுங்கள். இதே பிரபாகரனுடன் ஆரம்ப காலத்தில் புலிகள் இயக்கம் தோன்றிய காலத்தில் அவருடன் இணைந்து வேலை செய்த கணேசன் ஐயர் என்பவர் எழுதிய புத்தகம் ஈழப் போராட்டத்தில் எனது பதிவுகள். இந்த புத்தகங்களை வாசியுங்கள். இது அகாலம் என்கின்ற புஷ்பராஜா என்கின்ற 2 சகோதரர்கள் இந்த புலிகள் இயக்கம் தோன்றிய காலத்தில் எழுதின புத்தகங்கள். இந்த புத்தகங்கள்ல அனைத்து முரண்படக்கூடிய விடயங்கள் இருந்தாலும் கூட
பல வரலாற்று உண்மைகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. அதே போன்று சர்வதேச அறிக்கைகள் இருக்குது. நான் முதல் சொன்ன மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையோட அறிக்கை இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமை கண்காணிப்பகத்திட அறிக்கை இருக்குது, உங்களுடைய நாட்டு கல்வியலாளர்கள் எழுதிய புத்தகங்கள் இருக்கின்றது, ஜேஎன் டிக்ஷித் எழுதின அசைன்மெண்ட் கொலம்பு என்கின்ற புத்தகம் இருக்கின்றது. அதே மாதிரி நாராயணசுவாமி அண்மையில் எழுதின த ரவுட் ஆஃப் பிரபாகரன் என்கின்ற புத்தகம் இருக்கு. இந்த புத்தகங்களை தேடி எடுத்து வாசிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு இலங்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உண்மையிலேயே புலிகள் இந்த நாட்டு மக்களின் விடுதலைக்காக போராடியவர்களா என்பது குறித்த ஒரு உண்மையான ஒரு சித்திரத்தை நீங்கள் அடையலாம். இந்த டிக்ஷித்திட புத்தகத்தில் சுமார் 37 இயக்கங்கள் இந்த மண்ணில் இந்த மக்களின் விடுதலைக்காக ஆரம்ப காலத்தில் தோன்றியதாக எழுதியிருக்கின்றனர், அந்த அந்த இயக்கங்களோட பேரோடு. சரி, அப்ப இந்த 37 இயக்கங்கள்ல 36 இயக்கங்களை சகோதர படுகொலை செய்து கொன்றொழித்தவர்கள் புலிகள். புலிகள் தமது சித்தாந்தமாக ஹிட்லரின் பாசிசவாதத்தையே ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது கொலைகளின் மூலம் மட்டுமே அவர்கள் தீர்வுகளை காண முயற்சித்தவர்கள். அவ்வாறான ஒரு பாசிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பயங்கரவாத அமைப்பை பெரியாரை பின்பற்றுபவர்கள் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சில தலைவர்கள் எவ்வாறு தூக்கி பிடிப்பார்கள்? ஒரு பகுத்தறி பெரியார் என்று உயிருடன் இருந்திருந்தால் இன்று நான் கதைக்கிறது பெரியார் எந்த சிக்கலும் இல்லாமல் அப்பட்டமாக இந்த உண்மைகளை பேசியிருப்பார். ஆகவே உண்மைகளை தெரிந்த நீங்கள் உங்களுடைய வங்குரோத்து அரசியலுக்காக, வாக்கு தேர்தலுக்காக இவற்றை மூடி மறைக்க முயற்சிக்காதீர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் உண்மையில் என்ன நடந்தது என்று. பகுத்தறிவை, சமதர்மத்தை, சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற எந்த ஒரு பெரியாரிஸ்டாலும் பிரபாகரனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய தேசிய தலைவர் தந்தை பெரியார், பிரபாகரன் அல்ல என்று உரத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்க. எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஈழத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு இன்று வரைக்கும் பாரிய தடைகள் இருக்கின்றது. நாம் அம்பேத்கரையோ பெரியாரையோ இங்கு ஒரு சில கூட வைக்க முடியாமல் இருப்பது என்ன காரணம் என்றால், அவர்கள் எங்களுக்கு வன்முறையை போதிக்கவில்லை. அம்பேத்கர் கல்வியின் ஊடாக எவ்வாறு விடுதலை அடைவது என்பதை போதித்தார். தந்தை பெரியார் பகுத்தறிவின் ஊடாக எவ்வாறு மக்களை அரசியல் மயப்படுத்தி இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்வது குறித்து எங்களுக்கு போதித்தார். ஆகவே இந்த சமத்துவ, சமதர்ம, சாதிய ஒடுக்குமுறைகள் அகற்றப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு ஈழத்தில் பெரியாரும் அம்பேத்கரும் அறிமுகமானால் இந்த சாதிய கட்டுமானங்கள், இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற சாதியவாதம் தகர்த்தெறியப்படும். ஆகவேதான் பெரியாரையும் அம்பேத்கரையும் இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ் தேசியம் என்று தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்பவர்கள் எதிர்த்து கொண்டே இருக்கின்றார்கள், சீமான் உட்பட. அம்பேத்கரை சும்மா அவர் பேருக்கு சொன்னால் போல பெரியாரை எவ்வளவு ஆபாசமாக அவதூறாக பேசினார் அண்மை காலங்கள். அப்ப இதை நீங்க தமிழ் தேசியம் என்பது இங்கு சாதியவாதமே தமிழ் தேசியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரபாகரனையும் புலிகளையும் முன்னிறுத்திய சீமான் தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்பட்டிருப்பது குறித்து நாம் சந்தோஷம் கொள்கின்றோம். அதே போன்று சீமானுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, உங்களுக்கு தனிநாடு ஒன்று தேவை என்றால், பிரிவினைவாதத்தை ஊட்டி வளைக்க நீங்கள் விரும்பினால் மிசேரத்தில், நாகாலாந்தில், காஷ்மீரில், மணிப்பூரில் நீங்கள் பிரிவினைவாதங்களை ஊட்டி வளர்த்து கொள்ளுங்கள். எங்களுடைய நாட்டில் அந்த பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஊட்டி வளர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். இனிவரும் காலங்களில் இது தோற்றுப்போன அரசியல். இன்று பிரதான கட்சிகள் எவரும் புலிகளை பற்றி, புலிகளுடைய புகழ் பாடுவதில்லை எந்த மேடைகளிலும். கடைசியாக தனது வெற்றியை தக்க வைத்துக் கொண்ட விஜய் கூட எந்த இடத்திலும் புலிகளையோ அவர்களுடைய பாசிசவாதத்தையோ போற்றி புகழ் பாடவில்லை. ஏனெனில் தமிழ்நாட்டு அரசியல்ல புலிகளுக்கான இடம் என்று இவர்கள் ராஜீவ்காந்தி மீது கை வைத்தார்களோ அன்றே அகற்றப்பட்டு விட்டது. இன்று விஜயிட வெற்றிக்கு பின்னாலும் விஜயிட மேடைகளிலும் தந்தை பெரியாரும் அம்பேத்கருமே இருந்தார்கள். ஆகவே திராவிட அரசியல், திராவிட கொள்கைகள், பகுத்தறிவும் சமதர்மமும் சாதியமும் மற்ற அரசியல் மீண்டும் தொடர்ந்து அங்கு திராவிட கட்சிகள் இல்லாது போனாலும், திராவிட கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டாலும் இந்த கொள்கைகள் தமிழ்நாட்டில் என்றும் நிலைத்திருக்கும். அந்த கொள்கைகள் ஈழத்திலும் நிலைத்திருக்க, ஈழத்தில் வேரூன்றுவதற்கான காலகட்டம் தொடங்கிவிட்டது என நாம் நினைக்கின்றோம். ஆகவே இறுதியாக எங்களுடைய வாழ்த்துக்களை விஜய்க்கு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.